உன்னோட எந்த சக்தியும் எனக்கு வேண்டாம். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் வெற்றி எனக்கு உயிரோட வேணும். காலையில சீவி சிங்காரிச்சி மினிக்கிட்டு இருக்கா. என்னமோ இந்த பரம்பரை ரத்தத்துல பிறந்தவ மாதிரி உட்கார்ந்து இருக்கா. இவளை ஏதாவது பண்ணணுமே. அடிய மேனா மினிக்கு, இங்க வா. வாடி வா. நல்ல அலங்காரம் பண்ணிட்டு சோஃபால உட்கார்ந்து இருக்கியா கோலுபொம்மை மாதிரி. ஐயோ, ஏய், சத்தம் போடாம நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், புரிஞ்சுதா? வா, இந்தா புடி. இத புடிங்கற புடி. கூடு கூடு. நல்லா குனிஞ்சு இப்படி கூட்டணும், புரியுதா? இங்க என்ன பாக்குற, அங்க கூட்டு. ஆஹா, சமையல் வாசனை கமகமன்னு வருதே. ஆஹா, பிரமாதம். ஏய், இங்க பாக்குற சாப்பாடு பாக்குறியா? கொடுத்த நான் உன்னை கூட்டுறி. ஆள பாரு. யாழ்னி, அது போட்டுட்டீங்க. வா. வான்னு சொல்றேன்ல. உன்னை யாரு பெருக்க சொன்னது? அங்க என்ன பாக்குற? யார் பெருக்க சொன்னா? கேக்குறல்ல, யார் சொன்னா? லட்சுமி. யாரு? லட்சுமி, இவ பெருக்கிறத பார்த்து நானே பதறி போய் ஓடி வந்தேன். அதுக்குள்ள நீயும் வந்துட்ட. இப்படி தாமா வீட்டுல யாரும் சொல்லாமலே எல்லா வேலையும் இவளே செய்யறா. அந்த முகாம்ல செஞ்சு பழக்கம் போல இருக்கு. அதான் இவளால விட முடியல. லட்சுமி அம்மா, குழந்தை முன்னாடி பழைய விஷயத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அவ அதுல இருந்து வெளியில வர. சரிம்மா. தங்கம், அந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஓகே? இனிமே பெருக்கலாம் கூடாது. என்ன புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? அழகா இருக்கு. எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. எங்க போறீங்க? போறதுக்கு தான் கிளம்பணும், ஆனா போகல. எங்க போகணும்? சென்னையை சுத்தி பார்க்க. சரி, ஏன் போல இப்போ? அம்மா அப்பாக்கு வேலை இருக்கான். நம்மள பத்தி எதுவும் சொல்லலடாப்பா. சரி, நீங்க சோஃபால போய் சமத்தா உட்காருங்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். போங்க, உட்காருங்க.
பண்ண போறான்னு தெரியலையே. பாப்போம். சீக்கிரம் வாங்க. வரேன். அனு அக்கா, எங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா நீ குழந்தை இல்லாத வரைக்கும் குழந்தை இல்லன்னு அழுதுட்டு இருந்தீங்க. இப்போ குழந்தை வந்ததும் அதை மறந்துட்டு ஆபீஸ் கிளம்புறீங்க. இல்லக்கா, ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. உன் வேலையை தூக்கி குப்பையில போடு. யாழ் நீ 10 மாசம் சுமந்து 5 வருஷம் வளர்த்த குழந்தை இல்ல. உங்ககிட்ட வந்து கொஞ்ச நாள் தாண்டி ஆகுது. கிட்டத்தட்ட அவளும் பச்சை குழந்தைதான். இந்த நேரத்துல அவளை நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாதான் அவ உன் குழந்தை. அவளுக்காக நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட அட்டாச் ஆவா. அவ உன்னை அம்மானு கூப்பிடணும்னா நீ அவகிட்ட அம்மாவா நடந்துக்கணும்ல. அகதிகள் முகாமுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாம பண்ணிடாத. அங்க வசதி இல்ல, இங்க வசதி இருக்கு, அவ்வளவுதான். அவளுக்கு இப்ப வசதி தேவை இல்ல, அன்புதான் தேவை. அதை கொடுக்க பாரு. அனாதையா வளர்ந்தவங்களோட மனசு எப்படி இருக்கும்னு அப்படி வளர்ந்து எனக்கு தான் தெரியும். அந்த அனுபவத்தை வச்சுதான் நான் இப்ப சொல்றேன். பாருங்க, இன்னைக்கு அவளை வெளியில கூட்டிட்டு போங்க. ஆபீஸ நாளைக்கு கூட பாத்துக்கலாம். சரிக்கா, போங்க. வாங்க சக்தி. வா வர நீ. குட்டிமா, போலாமா? எங்க? சென்னையை சுத்தி பார்க்க. நீங்க ஆபீஸ் போறேன்னு சொன்னீங்க. அது சும்மா போய் சொன்னேன். அப்ப போலாமே. வெரி குட். அது போலாம். வா போலாம். போலாமா? போலாம் போலாம் போலாம். வாங்க வாங்க வாங்க. இவ்வளவு வேலை. அடடடடடடடா, இந்த அனாதைக்கு வந்த வாழ்க்கைய பாத்தியா? இவளை எப்படியாவது இங்க இருந்து விரட்டி விடணுமே. கோட மாட வந்து வேலை பார்க்காம என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாங்க, மூஞ்ச பாரு. இவ்வளவு விரட்ட நினைச்சா இவ என்ன விரட்டுறா? வரியா இல்லையாப்பா? வரண்டி. வெற்றி, வாங்க கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி, நல்லா யோசிச்சு பாத்தியா? எதுக்குங்க யோசிக்கணும்? இல்ல, ரிஷிகிட்ட எனக்காக வேலை கேட்க போய் அவர் முடியாதுன்னு சொன்னா அது உன்னால தாங்கிக்க முடியுமா? இதனால உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் வந்துட போகுது. எந்த மனஸ்தாபமும் வராது. நீங்க என் கூட கவலைப்படாம வாங்க. இல்ல லக்ஷ்மி, எனக்கு என்னவோ நீ எனக்காக வேலை கேட்கறது சரியா படல. அவர் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாரு. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதுங்க. சரி, அவரை நீ கட்டாயப்படுத்தாம என்னை பத்தி எதையும் மறைக்காம வேலையை கேட்கணும். இருந்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா விட்டுறட்டும். சரியா? சரி, ஓகே. இப்ப நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். ரிஷி தான் போன் பண்றாரு. லக்ஷ்மி, அவரை போன்லயே கேட்டுறேன். நேர்ல போய் அவமானப்பட வேண்டாம். ஹலோ. எங்க இருக்கீங்க லக்ஷ்மி? சார், நான் ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் சார். ஐயோ, நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேனே. ஐயோ சார், எங்க இருக்கீங்க? நீங்க ஆபீஸ்ல இருப்பீங்கன்னு பார்த்தனே. நான் வலசரவாக்க சைட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்ன லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்ல சார், நீங்க ஆபீஸ்ல இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஏதாவது அவசரமா? இல்ல சார், ஒருத்தருக்கு வேலை விஷயமா உங்ககிட்ட பேசணும். வேலையா? யாருக்கு? அது என்னோட ஹஸ்பண்ட் வெற்றிக்கு தான். என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்களே அவருக்கு வேலை போட்டு கொடுக்க வேண்டியதானே? ஐயோ இல்ல சார், அடுத்தவங்களுக்கு நான் அந்த முடிவை நான் எடுத்திருப்பேன். ஆனா இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இதுல நீங்க தான் சார் முடிவெடுக்கணும். இது டூ மச் லக்ஷ்மி. சார், அவருக்காக உங்ககிட்ட வேலை கேட்கறது டூ மச் தான் சார். ஏன் அப்படி சொல்றீங்க லக்ஷ்மி? இல்ல சார், அவரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படி. அவர் அவ்வளவா படிக்காதவரு. இருக்கட்டுமே, அவருக்கு என்ன வேலைன்னு நான் போட்டு கொடுப்பேன். லக்ஷ்மி, படிப்புக்கும் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
நம்ம கம்பெனில வேலை செய்யற இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் இப்படி நிறைய பேரு என்னை விட அதிகமா படிச்சவங்க. அவங்க கம்மியா படிச்ச என்கிட்ட சம்பளம் வாங்குறது இல்லையா? அனுபவம் மாதிரி ஒரு பெரிய படிப்பு வேற எதுவுமே இல்ல லக்ஷ்மி. சார் அப்படி பார்த்தாலும் இந்த தொழில் அவருக்கு எந்த அனுபவமும் இல்ல சார். அந்த அனுபவத்தை நாம கொடுப்போமே. சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? சார் என் கூட தான் சார் இருக்காரு. என்ன லக்ஷ்மி, அவரை வச்சுட்டு தான் இவ்வளவு பேசுறீங்களா? பேச சொன்னதே அவர்தான். சரி, அவரை கூட்டிட்டு வலசரவாக்கம் சைட்டுக்கு வந்துருங்க. சார் அங்க எதுக்கு சார்? அங்கதான் அவர் வேலை செய்ய போறாரு. அங்கயா? நீங்க வாங்க, நான் சொல்றேன். சரிங்க சார், நாங்க உடனே வரோம். சரி லக்ஷ்மி, பாய். நீங்க வாங்க போலாம். என்ன சொன்னார் அவரு? போறப்ப நான் சொல்றேன், வாங்க. நீங்க டைம் ஆகுதுங்க, வாங்கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய் லக்ஷ்மி, வாங்க 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 வாங்க. வெற்றி. ஹலோ சார். நைஸ் டு மீட் யூ. இதுதான் நீங்க வேலை பார்க்க போற சைட். சார் அதுக்குள்ள லக்ஷ்மி, அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? தேங்க்யூ சோ மச் சார். வெற்றி, இது இன்னும் 6 மாசத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்டிடமா உங்க மேற்பார்வையில எழுந்து நிக்கணும். சரிங்க சார். மிஸ்டர் ஆனந்த். சொல்லுங்க சார். இவர்தான் வெற்றி, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இனிமே இவர்தான் இந்த சைட்டோடைய சூப்பர்வைசரா இருக்க போறாரு. ஹலோ சார். ஹாய். இந்த ஃபீல்டுக்கு இவர் புதுசுதான், சீக்கிரமா பிக்கப் பண்ணிப்பாரு. மனைவிக்கு சப்போர்ட்டா இருக்கிற மனுஷனால எதையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனந்த், இவருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப் டு டேட் எல்லாத்தையுமே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே? ஓகே சார். ஓகே. வெற்றி சார், இனிமே இது உங்க இடம். இவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸா இருந்தாலும் நீங்க சொல்லாம எதுவுமே நடக்காது. இவங்கெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்க. போக போக உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிடும். லக்ஷ்மி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இவருக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே, வாங்க. என்ன வெற்றி, உங்க வேலை எப்படி இருக்கு? இன்னும் வேலையே செய்ய ஆரம்பிக்கல. பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்காம எப்படி இருக்கும்? கார் டிரைவரா இருந்த எனக்கு இது ஒரு படி மேலதானே. டிரைவிங்ல தினமும் புது புது முகங்களை பாப்பீங்க, ஆனா இங்க தினமும் பாக்குற முகம் தான். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். லக்ஷ்மி, நீ எனக்கு தினமும் புது புது லக்ஷ்மியா தான் தெரியுவ. அதனால உன்னை அந்த பழைய லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. போதும் போதும், ஒரேடியா புகழ்ந்து தள்ளுறீங்களே. லக்ஷ்மி, நாம அந்த ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் சைட்ட போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாமா? போலாம் சார். என்னங்க, நாங்க போயிட்டு சரி. வரோம். ஆனந்த், நம்ம சைட்ல என்னென்ன விஷயம் நடக்குதுங்கறத ஒரு ரவுண்ட் அவருக்கு சுத்தி Okay, sir. காட்டுங்க. Okay, sir. அப்புறம் எல்லா ஸ்டாஃப்க்குமே இன்ட்ரோ듀ஸ் Okay, பண்ணுங்க. sir. நான் ஓகேவா? நீங்க போங்க வெற்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் வெற்றி. ஹாய். அதிர்ச்சியா இருக்கா? நான் வருவேன்னு தெரிஞ்சே உனக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னா நீ வரமாட்டேன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். இங்க எதுக்கு வந்த? ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான். உன்னால எதுக்கு ஒரு உயிர் போகணும்? பொள்ளாச்சியில இருந்து வந்துட்டா அவன் உயிர் படைச்சிருவான்னு நினைச்சியா? விதிக்கப்பட்டது நடக்கும், மிதிக்கப்பட்டது முளைக்கும். நான் வந்தா வெற்றி பொழைச்சுக்கு வரா, அது எப்படி விதிக்கப்பட்டது ஆகும்? நீ என் சிவன் கிட்ட வரணுங்கிறது கூட விதிக்கப்பட்டதுதான். ஆனா நீ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறியே, அங்க
நீ விதியை மிதிக்க பார்க்கலையா? அந்த மாதிரி தான் இதுவும். நீ வராத வரைக்கும் நீ உன் புருஷனை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் காலன் தன் கடமையை முடிச்சிருவான். நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வீணா உன் புருஷனை இழந்துராத. இது பாரு, திரும்ப திரும்ப இதை சொல்லி என்ன பயமுறுத்த பார்க்காத. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உன்னால முடிஞ்ச வெற்றி கிட்ட வந்து பாரு. நான் என்ன செய்யறேன்னு அப்ப தெரியும். விதி வலியது. சூப்பர்வைசர் எங்கப்பா இருக்காரு? சார், மேடம் வந்துட்டாங்க. பாத்து சார். வெற்றி, பாத்து பாத்து சார். வெற்றி, வெற்றி, என்ன வெற்றி? பார்த்து வெற்றி. என்ன நீங்க? தேங்க்யூ சார். பரவாயில்ல மேடம். இல்ல லட்சுமி, உன்னை பார்த்தனா அப்படியே கால் தவறி கீழே விழ போனேன். நீங்க ஒரு நிமிஷம். ஓகே மேடம். சின்னங்க, கொஞ்சம் தவறி இருந்தாலும் கீழே விழுந்திருப்பீங்க. இவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? செத்து போயிருப்பேன். ஏய், எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் நான் சொன்னா அது நடந்துருமா என்ன? நடக்குதோ இல்லையோ அத பத்தி சொல்ல வேண்டாம். சரி. இங்க வாங்க. எங்க? இந்த வேலை உங்களுக்கு வேண்டாங்க. நிறைய ஆபத்து இருக்கு. ஏய், விளையாடுறியா? சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேலை வேண்டாங்கற? ஐயோ இல்ல வெற்றி, நிறைய ரிஸ்க் இருக்குங்க இந்த வேலையில. இதோ பாரு, ரிஸ்க் இல்லாத வேலை எதுவுமே இல்ல. நடந்து போனா பைக் இடிச்சு செத்துருவோம்னு வீட்டுல பயந்து உட்கார்ந்திருந்தவன் தலையில ஃபேன் கழண்டு விழுந்து செத்துருக்கானுங்க. சாவு வர வேண்டிய நேரத்துல வரும். எங்க போய் மறைஞ்சாலும் வந்தே ஆகும். ஐயோ வெற்றி. லக்ஷ்மி, சாவு நடக்காத வீட்டை எங்க காட்டு பார்க்கலாம்? எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். நான் முன்ன போறேன், நீ பின்னாடி வருவ, அவ்வளவுதான். விதியை மீறி எதுவுமே இல்ல. விதி வலியது. விதி வலியது. ப்ளீஸ் வெற்றி, இத பத்தி பேச வேண்டாம். அப்போ நீயும் என்ன வேலையை விட்டு வர சொல்லாத, சரியா? வெற்றி சொன்னா கேளுங்க வெற்றி, வாங்க போயிடலாம். லக்ஷ்மி, சொன்னா கேளு. சூப்பர்வைசர் சார். வாங்க சார். லக்ஷ்மி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் அப்புறம் வரேன். லக்ஷ்மி, நீ கிளம்பு, நான் வரேன், சரியா? வரேன் வரேன். கடவுளே, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? அவருக்கு எதுவும் ஆகாம காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. வெற்றி, பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. Success! Fabulous! Thank you, Lakshmi. Thank you so much. வாழ்த்துக்கள்மா. Thanks, Nat. Success! Yes! Yay! அண்ணா! ஐயோ சார், பார்த்து சார். பாருமா, எவ்வளவு சந்தோஷம் பாருமா. ஆமா லட்சுமி. சார் உட்காருங்க சார். உட்கார். கூல் 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 கூல். பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி லட்சுமி நிக்கிறத உங்களாலதான் எல்லாமே. அண்ணா சும்மா இருங்க அண்ணா. இந்த ரெனோவேஷன் ஒர்க்க முடிக்க முடியும்னு I can't believe this. Oh my god. இது ஒரு அசுர சாதனை தெரியுமா? எதிரில ஒரு அரக்கை மகதியை வச்சுக்கிட்டு இதுல ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய சாதனை. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சார். நம்ம பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நம்மள யாராலையுமே அசைக்க முடியாது. அதே மாதிரி உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஏமா லட்சுமி அம்மா, தம்பியை காலி பண்றதுக்காக அந்த மகதி எத்தனையோ அவதாரம் எடுத்தா, ஆனா நீங்க ஒரே ஒரு அவதாரத்தை எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்களே. நீங்க சூப்பர்மா, சூப்பர். அண்ணா போதும் நான் பாராட்டினது. அதான் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுல, எல்லாத்தையுமே நம்ம ஒப்படைச்சிடலாம்.
அப்புறம் அங்க மாட்டி இருக்கிற சாரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ற வேலையை பார்க்கலாம். ஆமா லட்சுமி, இது மகதிக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நாம இதை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்குள்ள அவ ஏதாவது பண்ண பாப்பா. தம்பி, நீங்க தானா பேசுறது? ஏன், நான் தானே பேசுறேன். இல்ல, இப்பயாவது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே? புரிஞ்சுக்கிட்டேனே, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் ஏமாற மாட்டேனே. சார், சொன்ன டைம்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நீங்க நாளைக்கே மீட்டிங் அரேஞ்ச் பண்றீங்களா சார்? சந்தோஷமா இருக்கு சார். பழச பத்தி யோசிக்காதீங்க. ஓகே லட்சுமி, தேங்க்யூ. பரவாயில்ல சார், வாங்கண்ணா. என்னால மகதி பத்தி யோசிக்காம இருக்க முடியாது லட்சுமி. எனக்கும் அவளுக்கும் பர்சனல் டீலிங் இருக்கு, அதையும் நான் முடிச்சிடுறேன்.